ஹாய் guys, வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விகடன் இணையதள பக்க மாற்றம், கல்வியின் கொள்கை, பத்திரிகை சுதந்திரம் போன்ற எவ்வாறு நம்மை பாதிக்கின்ற என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கோம். முழுமையாக கேளுங்க. ரீசெண்ட் டைம்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம விஜய் அண்ணா சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது ட்விட்டர் மூலமா. முதலாவது விஷயத்தை பார்ப்போம். மும்மொழி கொள்கை. இது தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு விளைவு ஏற்படுத்துது என்பதையும் பார்ப்போம். மும்மொழி கொள்கை என்றால் என்ன, இதன் உண்மையான நோக்கம் என்ன, இது தமிழகத்திற்கு எப்படி ஒரு ஆபத்தாக மாறி இருக்கிறத பார்ப்போம். மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, மும்மொழி கொள்கையின் அடிப்படை என்னென்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தாய்மொழியுடன் ஆங்கிலம் மற்றும் இன்னொரு இந்திய மொழியை கற்றுக்கொள்கின்றன என்று சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் இதை மறுக்குது என்று தர்மேந்திரன் பிரதான் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு தமிழக அரசு இதுக்கு பதில் கொடுத்திருக்கு. மாநில மொழி கொள்கைக்கு இது நேரடியாக எதிரானது என்று கூறுகிறது. அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பதும் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்று நம்ம விஜய் அண்ணா கேட்டிருக்காரு. அதுவும் ட்விட்டர் மூலமா. மத்திய அரசு மும்மொழி கொள்கையை ஏற்காததால் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு இணைக்கப்படவில்லை. எனவே அதன் காரணமாக 2 கோடி நிதியை வழங்க முடியாது என்று அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த முடிவில் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா, மாநில கல்விக் கொள்கையை மத்திய அரசு கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் தமிழக அரசின் எதிர்ப்பு காரணமாக நிதி நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கு. பிற மாநிலங்களும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகின்றன தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரமாக அறிவிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்கு உரிய பாபிச அணுகுமுறை என்று விஜய் அண்ணா சொல்றாரு. இதற்கும் விகடன் முடக்கத்திற்கும் என்ன பின்னணி என்ன, விகடன் வெளியிட்ட மோடி ட்ரம்ப் கார்ட்டூன் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு விகடன் இணையதளத்தை முடக்கியதாக தகவலும் வெளியாயிருக்கு. ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஊடகங்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது என்றால் அது ஜனநாயகம் அல்ல என்றும் விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாபிசம் என்றால் என்னன்னு பார்ப்போம். அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதும் மக்களை கட்டாயப்படுத்தி அவர்களது உரிமைகளை பறிப்பதும் எதிர்கட்சிகள், ஊடகங்கள், பொதுமக்கள் மீது கட்டுப்பாடு விதிப்பதே இதன் குறிக்கோள். பாபிச அணுகுமுறைகளை யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நாங்க அதை எதிர்ப்போம் என்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம தளபதி நம்ம அண்ணா சொல்லியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ல விஜய் அண்ணா சமூக சேவையில் தீவிரமாக ஈடுபட்டு வராரு. அவர் சினிமாவில் நடிச்ச போதும் கூட இப்ப வரைக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வராரு. தமிழ் மக்கள் உரிமைக்காக தன்னுடைய குரலை எழுப்பி தான் வராரு. தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக எந்த அடிப்படையிலும் இயங்குகிறாரு. தமிழக அரசியலில் அவர் தனித்துவமான இடம் பிடிக்க முயற்சிக்கிறார் என்று நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது. விஜய்னா மற்ற கட்சியில் இருக்க ஆக்கள் மாதிரி ஒரு ஆளை குற்றம் சொல்லி அவங்க செய்யற விஷயங்களை வெளிப்படுத்தி முன்னாடி பேசுறவங்க பின்னாடி பேசுறவங்களை பத்தி கவனிச்சு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றது விஜய் அண்ணாக்கு பிடிக்காது. விஜய் அண்ணா மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காகத்தான் ஒரு ஹைப்ல இருக்க ஒரு ஆக்டர் தன்னுடைய பொசிஷனை வேணாம்னு சொல்லி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அவர் வந்திருக்காரு. அது நாங்க பாராட்டுக்குரிய விஷயம். யாரும் இதை செய்ய மாட்டாங்க. இதை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கொள்ளணும். சில நடிகர்மார்கள் விஜய் அண்ணாவை தவிர, ஓப்பனாக நான் சொல்றேன், விஜய் அண்ணாவை தவிர சில நடிகர்கள் தங்களுடைய குடும்பம் என்றுதான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா விஜய் அண்ணா இன்று வரைக்கும் கமலஹாசனுக்கும் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அவங்களையும் தாண்டி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அந்த பொசிஷன் வேணாம தனக்கு வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்கு வந்திருக்காரு. அதை நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. தமிழக வெற்றி கழகம் தான் 2026ஆம் ஆண்டு விஜய் அண்ணா தான் சிஎம் ஆகணும் என்று எல்லாரும் ஓட் பண்ணுங்க பிளீஸ். அது மட்டும் இல்ல, விஜய் அண்ணா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்றீங்க, ஆனா அரசியல் சாசன உரிமையை மதிக்க வேண்டும் சொல்றீங்க. மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக எப்போது குரல் கொடுக்க தயார் என்று விஜய் அண்ணா கேட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது. மீடியாக்களும் சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க விஜய் அண்ணா பார்த்து. விஜய் அண்ணா எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாரா? தமிழக வெற்றி கழகம் எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிடுமா? அவருக்கு இருக்கும் எதிர்ப்பு மற்றும் அரசியல் சதிகளை எவ்வாறு அவர் சந்திக்க போறார் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்வேன். விஜய் அண்ணா திட்டம் விடாம வந்திருக்க மாட்டார் அரசியலுக்கு. அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருப்பார். எந்த ஒரு திட்டத்துக்கும் அவர் பயப்பட மாட்டாரு. யார் என்ன சதி செஞ்சாலும் அதுக்கு அவர் தயங்க மாட்டார். ஏன்னா நாங்க இருக்கோம். தமிழர்களே விழித்திருங்க, அரசியல் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.